சொன்னா எங்க கேட்குறாளுங்க. காலையில் கிளம்பி வந்தது இவ்வளோ நேரமா துணி எடுக்கிறதுக்கு. இருட்டி போக போகுது. மழை மேக வேற இருட்டிட்டு கிடக்கு. இந்த பிள்ளைகளை நான் சொல்கிறது ஒரு சொல்லு வார்த்தை கேட்குதுகள்ல. டக்குன்னு எடுங்க, எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்போம்னா காலையில் வந்தவளுவ இவ்வளவு நேரம் உருட்டி இருக்காளுங்க துணியை போட்டு. ஒரு எவ்வளாச்சும் இவ்வளோ நேரம் விட்டு வழுகலாளா? இவ்வளோ நேரமாக துணி எடுக்கிறதுக்கு. நானும் சரி வருவாளுகன்னு பார்த்தா ஒருத்தையும் நகர மாட்டேங்கிறா துணி கடையிலேருந்து. சின்ன பிள்ளைய காத்துட்றீங்க. நம்ம கூட அந்த மலை மாடே அப்படித்தான். அதுவே இவ்வளோ நேரம் உட்காந்து துணி பறக்கிருக்கு. பச்சை பிள்ளைங்க அதுக்கு என்ன செய்யும்? அதுகளை அப்படித்தான் பார்க்க அழகாக தெரியணும்னு துணியை பறக்கிட்டு இருந்திருக்குங்க. இது நம்ம கூட வந்து பெரிய மலை மாடே அப்படித்தான் தெரியுதுங்க பூரா. எஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? நான் மட்டுமே எவ்வளோ நேரம் துணி பறக்கணும்? எல்லாரும் தானே எவ்வளோ நேரம் கடந்து துணி பறக்கிருக்கிய. சரி, டக்குன்னு நீங்களும் எடுத்துருக்கணும், நாங்களும் எடுத்துகிட்டு வந்திருப்போம். வயசு பிள்ளைங்க அப்புறம் துணி லேட்டாக தான் பறக்குவோம். உங்களை மாதிரி நாங்கள் என்ன கிளடு கட்டையில? இங்க பாரு சின்ன பொண்ணு, வர வர உன் வார்த்தை தடிக்குது சொல்லிட்டேன். என்ன கிளடு கட்டையிலான்னு கேட்குறேன்? எனக்கு என்னை பார்த்தா உனக்கு என்ன வயசான மாதிரியா தெரியுது? ஆமாம் தாய் கிழவி, உங்களை பார்த்தா வயசான மாதிரி தான் தெரியுது. அப்புறம் என்ன நீங்கள் எங்கா? ஆமா, நான் எங்குதான்? நான் பார்க்குற மாதிரி வேலை உன்னால பார்க்க முடியுமா? நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன்னு தெரியுமா? தூங்கி முடிச்சதுலேருந்து எப்போ என்னால் வேலை பார்க்க முடியலன்னு நானா ஒத்துக்கணும். அது வரைக்கும் நான் எங்குதான். உன்ன மாதிரி நான் ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலைல எந்திரிக்கணும், திங்கணும், சோவாரணும், மறுபடியும் மாமியார் காரி ஏதாச்சும் ஆக்கி வச்சிருந்தானே அதை தின்னுட்டு மறுபடியும் மலைப்பாம்பு மாதிரி உருளணும். இதுதான் உனக்கு வேலை. நாங்களும் அப்படியா? காலையில் முழிச்ச நேரத்துலேருந்து பம்பரமாக தான் கிறங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒரு செம்பு தண்ணி மோந்து கொடுக்க வீட்டில் ஆள் கிடையாது தெரியுமா? தூங்கி முழிச்ச நேரத்துலேருந்து வேலையாக தான் இருக்கும். உனைய மணியா சும்மா இப்படியே சுற்றி திரியறதுக்கு. உனக்கு என்னை பார்த்தா தாய்க்கிழமை மாதிரி தெரியுது என்ன? நான் பார்க்குற வேலையெல்லாம் ஒரு நாள் நீ வந்து பாரு. அதுக்கப்புறமா நீ எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். சரி அம்மா, பொங்காதீங்க. ஒரு வார்த்தை சொல்ல விட்றாவில்லம்மா. சும்மா சும்மா ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா உடனே வெடிச்சிடுறது. சரி சரி நடங்க, மழை வேற வர்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். ஆமாம் சொன்னாக்கா, சீக்கிரம் வா, சீக்கிரமாக போவோம். அப்போ தான் பஸ் ஸ்டாப்புக்கு போக முடியும். என்ன செய்ய போகுது நேரத்தெல்லாம் மழை மேக வேற இருட்டிக்கிட்டு வருது. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவார்தான் கேட்காம இவ்வளோ நேரம் உட்காந்துருச்சுங்க. சரி சீக்கிரம் வாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சு போயிடுவோம். அப்புறம் மழை வந்துருச்சுன்னா கஷ்டம். கையில் இருக்க புது துணியெல்லாம் அவ்வளவு நனைஞ்சு போயிடும். அவங்க அப்பா வேற வந்துடுவார். வந்தால் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னாரு. இவ்வளோ நேரம் அங்கேயே செலவாயிடுச்சு. ஆமாக்க, வாங்க போவோம். இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? ஆமாக்க, ஏன்ட்ட பேசாதீங்க, இந்த எலிசபெத் இளவரசிகிட்ட பேசுங்க. எக்கா நான் சும்மா இருக்கேன், அவளையும் சும்மா இருக்க சொல்லுங்க சொல்லிட்டேன். ஏன் சின்ன பொண்ணு, அவ பாட்டுக்கு தானே இருக்கா, நீ அமைதியா வாயேன். சரிக்கா, நான் எதுவும் பேசலை. சரி எல்லாரும் நடங்க, சீக்கிரமா போவோம். அப்பதான் பஸ் ஸ்டாப்ல பஸ் வரும். அப்புறம் இப்போ வர பஸ்ஸை விட்டுட்டோம்னா சுத்தம் வீட்டுக்கு போகிறது கஷ்டமாயிடும். எப்போ பஸ் திருப்பி வருதுன்னே தெரியாது. சீக்கிரம் நடங்க நடங்க. ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்பை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. சொர்ணு சொர்ணு, இங்கே பாரு, நான் அமைதியாக இருக்கேன்னு நினைக்காத, திடீர்னு சப்புன்னு அடிச்சு விடுவேன். எங்கே உள்ளதோ இங்கே வந்து ஏன் ஜீவனை வாங்குது. சொர்ணாக்கா, உனக்கு தான் அங்கே நிற்க பிடிக்கலல்ல, நீ இங்கிட்டு வா. அவா சின்ன பிள்ளை மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணிட்டு இருப்பா. சரி நீ இங்கிட்டு வா. ஆமாக்கா, இவ பக்கத்துலலாம் மனசு நிற்க முடியுமா? நான் அங்கிட்டே வாரேன். எப்பக்கா பஸ் வருதா தெரியலையே, யாராச்சும் வந்தாதான் கேட்க முடியும். இங்க தள்ளி வந்து நில்லுங்க, வண்டியில் கிண்டியில் வந்துருச்சுன்னா போச்சு. சரிம்மா. சின்ன பொண்ணு, இது சொர்ணாக்கா பாத்தியா எப்படி பேசுறாவனு? ஏங்க நான் தானே அவங்கள வம்படுத்திட்டு இருந்தேன். அட, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சின்ன பொண்ணு. இன்னும் சிறு குழந்தையாவே இருக்கனா பாத்துக்கையே. அவிய நீ பேச வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி இப்படி சிலிப்பிக்கிட்டு போறாங்க பாத்தியா? ஆமாக்க, நானும் கவனிச்சேன். அப்படித்தான் அந்த அக்கா எப்பயுமே போவாங்க. அதனால நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கலக்கு. ஏன் வெளியே வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது? ஆமா சின்ன பொண்ணு, நீ ஏதோ தெரிஞ்சவிய அக்கா மாதிரி அப்படிங்கிறதுனால விட்டுடுற. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ இந்த பிள்ளை அவங்கள குடும்பப்படுத்துறாங்க போல, அதனால தான் அவைய அப்படி வெட்டிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இந்த அக்கா உன்னை பார்த்து ஒரு படியே தான் சிலிப்பிக்கிட்டு போறாவ சின்ன பொண்ணு. நான் சொல்றேன், தப்ப நினச்சிக்காத. இந்த அக்கா நடவடிக்கையே வர வர சரி கிடையாது. நீ தான் ஏதோ சின்ன பிள்ளை மணிக்கு பேசி தீர்ச்சிக்கிட்டு வம்பிடுச்சு தெரியா. ஆனால் அவங்க அப்படி கிடையாது பார்த்தியா? எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உன்னை ஒரு மாதிரி தான் நடத்தியாவ பாரு. என்கிட்டயோ இல்லை பூமா கிட்டேயோ அவங்களோட அப்படி நடந்துக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒன்னா ஈஸியாக அப்படி பண்ணி புரியாவ. அதனால தான் சொல்கிறேன் சின்ன பொண்ணு, நீ இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டு. அப்போ தான் நீ அடுத்த தடவை பேசும்போது உங்ககிட்ட வாயை திறக்காமல் இருப்பாவ. ஏக்கா பயமாவில் இருக்கு, பக்கத்தில் போனால் அடித்து தூக்கி போட்டுருமேக்கா. அறிவு இருக்கா சின்ன பொண்ணு உனக்கு? நீ எவ்வளோ பெரிய ஆள், உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ ஏன்டா இப்படி இருக்கியோ தெரியல. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா, புத்தி ஒன்றும் இல்லை பார்த்துக்க உனக்கு.
என்ன நாள் முடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்ட்டு உடனே புத்தி இல்லைன்னு சொல்கிறீங்களோ? இல்ல சின்ன பொண்ணு, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க. நான் யார் உனக்கு? நான் உனக்கு ஒரு அக்கா மாதிரி சின்ன பொண்ணு. நான் சொன்னா கரீட்டா தான் இருக்கு எல்லாமே. கரீட்டாவா? கரீட்டானா? சின்ன பொண்ணு, அது கரீட்டா இல்ல, கரேட்டா. அதுதான் இவிய இங்கிலீஷா. நாலு முடி எது சொல்கிறதா இருந்தாலும் உருப்படியாக சொல்லுங்கம்மா. நமக்கு தான் அந்த இங்கிலீஷ் கர்மாந்திரம் வரல இல்லை. அப்புறம் எதுக்கு போட்டு சும்மா பம்மாத்து கட்டிட்டு இருக்கிய? சரி அதை விடு. நான் சொல்றத நீ கவனமா கேட்க மாட்டா. தேவையில்லாத புடிச்சு தொங்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இப்பவே அவளுக்கு ஒரு முடிவை கட்டு. அப்பதான் அவள் அடங்குவா. நீ இப்போ சும்மா விட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் 4 பேத்துக்கு முன்னாடி வச்சு உன்னை அசிங்கப்படுத்தும் போது அப்புறம் அப்பவே சொன்னாவளே அந்த அக்கா நம்ம கேட்காம போயிட்டோமேன்னு சொல்லி நினப்பா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒழுங்கா நான் இப்போ சொல்லும் போதே நீ கேட்டுரு. அப்போதான் அதை அடுத்த தடவை யார்கிட்ட முன்னாடி வச்சு உன்னை அசிங்கப்படுத்தாது பார்த்துக்க. இப்போ நம்மளாம் இருந்தோம், சரியா போச்சு. இன்னொரு நாள் யாராச்சும் வேற ஆட்கள் முன்னாடி இப்படி உன்னை அசிங்கப்படுத்தினா என்ன செய்வா? அப்பயும் நீ இப்படியே தான் உட்காந்துருக்கணும். உனக்காக யாரும் பேச மாட்டாவ, நீ மட்டும்தான் உனக்காக பேசணும். சொல்கிறத கேளு சின்ன பொண்ணு, ஒழுங்கா அவகிட்ட கேளு. ஆமாக்கு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த அக்கா வர வர கொஞ்சம் சரியில்லை தான். நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசுகிறேன், அதுக்காக இவங்க வெட்டி வெட்டியில் பேசுகிட்டு தெரியுறாங்க இந்த அக்கா. சரி, நான் என்னன்னு கேட்குறக்கு. இது நல்ல பிள்ளை கேளுக்கு கேளு. அவகிட்ட என்னன்னு கேளு. 2ல் 1 இந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சா நமக்கு முடிவு தெரியணும். எக்கா, ஏன் இன்னும் மண்டையை அப்படியே வச்சிருக்கீங்க? மண்டை எதுவும் சுளுக்கிட்டா? ஆமாம், மண்டை சுளுக்குவோம். மண்டை திரும்பிட்டு என்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசுவா. 4 முடி நல்லதுக்கு கேட்டால் கூட ஒரு படியாத நாடகம் போடுது. போய் சொர்ணும் சொர்ணுவா? எடு விளக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த சொர்ணு கிருணுன்னு செல்ல பேரை கூப்பிட்றதையெல்லாம் வச்சுக்கிற, அதை பார்த்துக்க. அப்போ என்னன்னா சரி ஏதோ கலாய்க்கிறா, சும்மா பேசுகிறா, சின்ன பிள்ளைன்னு சொல்லி விட்டுட்டு பின் வந்தா. இப்போ என்னமோ சொர்ணு அம்மே சொர்ணு. இங்கே பாரு, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காத சொல்லிட்டேன். சும்மா எங்கிட்ட பேசுகிற எல்லாம் வச்சுக்காத. சின்ன பொண்ணு பாத்தியா என்ன வெடி வெடிக்கான்னு? இதுக்கு தான் சொன்னேன், இப்போவே கேளு எதுவாக இருந்தாலும்னு. ஆமாக்கு, என்ன நில நிற்கா? நான் என்னக்கா கூப்பிட தானே செஞ்சேன், அதுக்கு இந்த அலறியா? நானும் நீங்கள் சொல்லும் போது நம்பளுக்கு இது சரியான ஆளாக தான் இருந்திருக்கு. பாத்தியா, இதுக்கு தான் நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன், எதுவாக இருந்தாலும் அதுகிட்ட இப்போயே கேட்டுருன்னு. அப்புறம் 4 பேத்துக்கு முன்னாடி வச்சு உன்னை பேசும்போது எங்களுக்கு தானே கஷ்டமாக இருக்கும். சரிக்கா, நீங்கள் இருங்க, நான் என்னன்னு கேட்குறேன். கேளு கேளு, எந்த பாயிண்ட்டையும் விட்டுறாத சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் கேட்டுரு. சரிக்கா. சரி, சொர்ணுன்னு கூப்பிடல, சொர்ணா காக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பேசினாலே ஒரு படியாக துள்ளிட்டு வரிய. நீ பேசினாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. நிம்மதியாக வீடு போய் நான் சேரணும். சும்மா என்கிட்டலாம் பேச்சுவார்த்தை வளர்க்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏமா சின்ன பொண்ணு, அவள் தான் பேசாதான்னு சொல்கிறாள்ல, எதுக்கு நீ பேசிக்கிட்டே இருக்க? ஏக்கா, அவைய ஏக்கா இப்படி நிற்கிறாவ? நான் பேசினாலே நான் சும்மா தானே பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு படியை குதிக்காவ. என்னது ஒரு படியாக குதிக்கிறேனா? இங்கே பாரு, நீ தான் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு வம்பிட்டு இருக்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓஞ்சோட்டு பிள்ளை மாதிரி தெரியுதா? என் வயசுக்காவது மரியாதை கொடு, சொல்லிட்டேன். இப்போ தான் ஒரு ஆள் சொல்லிச்சு, நான் தாய்க்கிறவிலாம் கிடையாது, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு ஆகலை, நானாக வயசாச்சுன்னு ஒத்துக்கிற வரைக்கும் எனக்கு வயசானது கிடையாதுன்னு சொல்லிச்சு. இப்போ என்னமோ என் வயசுக்காவது மரியாதை கொடுன்னு கேட்குது. என்ன மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிய? சின்ன பொண்ணு, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, சொல்லிட்டேன். இது நடு ரோடு, சும்மா என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலை வச்சுக்காத. ஏம்மா விடுமா, சின்ன பொண்ணாத்த ஏதாச்சும் சொல்லிட்டு போட்டும். நீ ஏமா அவியிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் சும்மா சும்மா என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா. நான் பாட்டு தானே நிற்கிறேன், அவன் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கா? எக்கு, நானாக்கா உங்ககிட்ட சும்மா சும்மா பஞ்சாயத்துக்கு வரேன். நீங்கள் தானக்கா நான் பேசுகிற வட்டம் பூரா பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியே வெடின்னு மேலே விழுகிறீங்க. ஆமாம், நீ பேசுறதெல்லாம் அப்படி தானே இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட நான் அப்படி பேசுகிறேன். இப்போ நம்ம மட்டும் இருக்கனாலும் சரியாக போச்சு. நாளைக்கு 4 பேர் வேறு யாராச்சும் இருக்கும்போது பேசுனீங்கன்னா எனக்கு தானே அசிங்கம். அப்போ மூக்கு கீழே ஒன்று இருக்கே, பஞ்சாயத்து கிணறு ஒன்று, அதை கொஞ்சம் சாத்தி வைக்கணும். அப்படின்னா யாரும் உன்னை திட்ட மாட்டாவ, 4 பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கமாக படுத்த மாட்டாங்க. நீங்கள் இப்படித்தான் பேசுவீன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட நம்ம 4 முடி சொல்லலைன்னா நான் உங்ககிட்ட இதை கேட்டிருக்கவே மாட்டேன். நான் இப்போ இந்த 4 முடி சொன்னனால தானே உங்ககிட்ட கேட்டேன். 4 பேர் பார்க்கும்போது நீங்கள் இப்படி என்கிட்ட பேசினா என்ன நினைப்பாங்கன்னு. ஏக்கா இப்படி பேசுகிறீங்க? ஓ, அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானா? சின்ன பொண்ணு, என்ன எதுக்கு சின்ன பொண்ணு மாட்டி விட்ட? ஏங்க, நீங்கள் தானே என்ன கேட்க சொன்னீங்க, நீங்களும் சேர்ந்து 2 திட்டு வாங்குங்க. ஆள் கேட்க சொல்லிட்டு கமுக்கமாக நிற்கிது. நீங்களும் சேர்ந்து ஏதாச்சும் கேட்பீங்கன்னு சொல்லி தானே நானும் கேட்டேன். இப்போ பார்த்தா அமைதியாக நிற்கிறீங்க, என்னை மட்டும் கேட்க விட்டுட்டு.
அதனால தான் உங்களையும் சேர்த்து மாட்டி விட்டேன் கம்பெனிக்கு. போ சின்ன பொண்ணு, உனக்கு போய் சப்போர்ட் பண்ண வந்தேன் பாரு. என்ன சொல்லணும், நான் பாட்டுக்கு அமைதி ஒரு கரையில் இருந்தேன்னு இல்லை, உனக்கு போய் பாவம் பார்த்து பேசினேன் பாரு. என்ன தான் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. நீங்களே அடிச்சுக்க வேணாக்க, கொஞ்ச நேரம் சொர்ணா காக்கா கிட்ட பேசுங்க, அவியலே உங்களை எதையாச்சும் கொண்டு வந்து அடிப்பாவ. ஏக்க, நான்லாம் ஒன்றும் காரணம் இல்லைக்க, அவள் ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. எனக்கு நல்லா தெரியும், 3 பேர் கூட்டிக்களிகள் தானே. அப்படியே இவளை சொன்னா அவளை சொன்னா இவா, இதே ஒரு பொழப்பாச்சுக்கிட்டு தெரியுறீங்க 3 நேரம். காமாட்சியக்கா பாருங்க, இவைய பேச்சு ஒன்றும் சரியில்லை. நான் எதுவுமே அவகிட்ட சொல்லலை, அவள் தான் கிறுக்கி மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கானா, இவியல் அதை நம்பிட்டு ஏன்ட்ட சண்டைக்கு வராவ. சரி விடுமா, அந்த பிள்ளைங்க தான் எதோ தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லுதுகள்ல, விடு. மழை வேற வர மாதிரி இருக்குது, இவளுக்கிட்ட பேசி ஒன்றும் பண்ண முடியாது. 2 சின்ன பிள்ளை கணக்காக தான் ஏதாச்சும் சொல்லியிருக்கிறப்பாளுங்க, விடு. உங்களுக்காக விடுறேக்க. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ண? என்ன போய் அந்த அக்காடை கொடுத்துட்டு தெரிஞ்ச? அப்போ என்ன எதுக்கு அந்த கடை கொடுத்து விட்டீங்க? உங்களுக்கே எவ்வளோ பையன் இருக்கே, எனக்கு எவ்வளோ பையன் இருக்கும். நானே ஏதோ அவங்கள சும்மா கலாய்ச்சிக்கிட்டு வெளியில் பயத்தை கட்டாமல் தெரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆள் ஒரு அடி அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பூமிக்குள்ளே போயிட வேண்டியதான். ஐயோ, என்ன திடீர்னு இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஆமாம் காமாட்சிக்கா, என்ன திடீர்னு இப்படி இருட்டிக்கிட்டு மழை பெய்யுது? இப்போ தான் வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மணி 7 கிட்டே இருக்கும்லம்மா, அதனால தான் இருட்டிருச்சு போல. மழை வேற நான் அப்போவே சொன்னேன்ல மேகமூட்டமாக இருக்குன்னு, அதான் திடீர்னு இப்படியே அடித்து ஊற்றுது. இந்த பஸ்ஸு எப்போ வருமோ தெரியலையே. பஸ்ஸு வந்தால் கூட பரவாயில்ல, ஏறி ஓடிடலாம். இந்த பஸ்ஸு எந்நேரம் வந்து நம்ம எந்நேரம் போக. சத்தியா அப்பாலாம் வந்தாவன்னா அவ்வளோதான், திட்ட போகிறாவேனே இன்னைக்கு. சரிம்மா, யார் வெளியே நிற்காதீங்க, கொஞ்சம் உள்ளே வந்து நில்லுங்க. எடுத்த துணியில் அவ்வளவும் புதுசு, ஏதாச்சும் மழை தண்ணி எதுவும் பட்டு சாயங்கியும் எதுவும் போயிடாம. சரிக்கா. இவா உயரத்துக்கெல்லாம் ஏதாச்சும் கொண்டு வந்து மழையை தான் நிப்பாட்டி வைக்கணும், அப்பதான் நனையாம இருப்பா. எப்படிக்கு வீட்டுக்கு போறது? என் வீட்டுக்காரன் வேற தேடுவானே, தொப்பி மண்டையே. எனக்கும் அதான் போமா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவியலும் வந்திருப்பாரு சத்யா அப்பா, வந்தவனா என்ன சொல்றாரோ தெரியலையே. மணி வேற 7 இருக்கும். இப்போ என்னத்தை போய் சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. காலையில் வந்தவங்க ட்ரெஸ் எடுக்க, நான் காலையில் ஃபோன் போட்டு அந்த மனுஷங்கிட்ட ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு சொல்லலைன்னா கூட லேட்டாக தாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பேன். இப்போ காலையிலே நாங்கள் கிளம்பி வந்தது வேற தெரியும். இன்னும் ஆளை காணாமனு தேடிக்கிட்டு வேற இருப்பார். ஃபோனு வேற சுவிட்ச் ஆஃப் ஆகி போய் கிடக்கு. ஃபோனில் சார்ஜ் போட வேற மறந்துட்டேன். இல்லைன்னா ஒரு ஃபோனாச்சும் அடித்து சொல்லலாம், அவிய பைக்கு எதையாச்சும் எடுத்துகிட்டு வருவாவ, அதுவும் சொல்லாமல் விட்டுட்டேன். ஏம்மா, அங்கே பஸ் வருது பாரு. ஏக்கா வாங்கக்கா, நம்ம ஊர் பஸ் வரது, ஏறி ஓடிடுவோம். நல்ல வேளை பஸ் வந்துருச்சு. ஆமாக்கா, நான் கூட எடுத்து துணி அவ்வளவும் நனைஞ்சு போயிடும், மழையில் நனைஞ்சிரும் தான்